ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎஸ் vlog. இன்னைக்கு நம்ம ரெண்டே பொருள் வச்சு எப்படி பித்தளை பாத்திரம் விளக்கு பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணலான்றத பார்ப்போம். இது பெரிய விளக்கு, எவ்வளோ கரை இருக்குன்னு பாருங்க. இப்போ அந்த ரெண்டு பொருள் லெமனும் ஷபினா பவுடர். நீங்கள் வேற என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் சபினா தான் யூஸ் பண்ணுறோம். லெமனை நல்லா சபினா பவுடரில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் விளக்க ஃபுல்லாக கலட்டி சிங்கில் வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ கரை இருக்குன்னு. நம்ம கழுவி முடிச்சப்பறம் இந்த கரையே இல்லாமல் இருக்கும். இது அந்த காமாட்சி அம்மன் விளக்க நான் விளக்கி காட்டுறேன் உங்களுக்கு. நான் வெறும் சபினா அந்த லெமன் வச்சு மட்டும்தான் விளக்கியிருப்பேன். எக்ஸ்ட்ரா கையில் ஒரு நார் கூட இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக கூட செக் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு பொருள் போட்டு தேய்ச்சாலே போதும், நல்லா இருக்கும் விளக்கு. குறைஞ்சது ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் நம்ம சாமி ரூமில் யூஸ் பண்ணுற விளக்கு கலர் மங்கவே மங்காது. இது நம்ம சாமி ரூமில் ரெகுலராக யூஸ் பண்ணுற விளக்கு கிடையாது. இப்போ ரீசெண்டாக வீடு கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தோம். அதுக்கு எங்கள் மாமியார் எனக்கு வாங்கி கொடுத்த விளக்கு. இதை நான் க்ளீன் பண்ணி திரும்ப பேக் பண்ணி மேலே தூக்கி தான் வைக்க போகிறேன். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அக்கேஷனுக்கு மட்டும்தான் அதை நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். பாருங்க, நான் வெறும் கை வச்சு மட்டும்தான் தேய்ச்சிட்டு இருக்கேன். அந்த சபினா நம்ம யூஸ் பண்ண அந்த பவுடரும் லெமனும் அது மட்டும்தான் நான் கடைசி வரையே கழுவிருப்பேன். இந்த ஒரு விளக்கு மட்டும் நான் கழுவி காமிச்சிருக்கேன். பாருங்க, நான் லைட்டாக தான், ரொம்ப ப்ரெஷர் பண்ணியும் அந்த விளக்கை நான் தேய்க்கல. விளக்கு அப்படி பல பலன்னு இருக்கும். இது நம்ம எப்பயாவது தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சும்மா கழுவிலாம் வைக்கக்கூடாது. விளக்கு எப்பயுமே வீட்டில் சுத்தமாக இருக்கணும். பாருங்க, ஒரு எண்ணெய் பிசுக்கு கூட இருக்காது. நான் ஃபுல்லாகவே கழுவி கவுத்தி வச்சுட்டேன். இப்போ எப்படி நான் இதை அட்டை பாக்ஸில் பேக் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இது எப்பயாவது கார்த்திகை மாதம் ஏதாவது அக்கேஷனுக்கு மட்டும்தான் எடுப்பேன். நான் ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் இப்படி வச்சுருக்கோம். அது எங்கள் பாட்டி வீட்டில் எனக்கு கொடுத்த விளக்கு, கல்யாணம் முடிச்சப்போ கொடுக்குற விளக்க இப்படி தான் ஒரு அட்டை பாக்ஸில் ஒரு துணி போட்டு அதில் நம்ம கழுவுன விளக்கு பொருளெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி அட்டை பாக்ஸில் வச்சு மேலே தூக்கி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போ லைட்டாக அதை வாஷ் பண்ணால் போதும். ரொம்ப சிரமப்பட்டு தேய்ச்சி கழுவணுன்ற அவசியம் இல்லை. ஃபுல்லாகவே அந்த விளக்க ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸாக செட் பண்ணி எடுத்து பேக் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே உள்ளே வச்சாச்சு. திரும்ப அந்த துணி வச்சு நல்லா உள்ள தூசி படியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணி பாக்ஸை க்ளோஸ் பண்ணி மேலே வச்சிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.